மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, அடகு நகையை திருப்பவே முடியலையா, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷத்தில் தான் திருப்பணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சேன். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு, என்னால் திருப்பவே முடியலை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ இது. வச்சாச்சு, எப்படி மீட்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் எப்படியெல்லாம் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக நீங்களும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால தான் உங்களால் அதை திருப்பி மீட்டெடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக நகையை மீட்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடகு நகையை கொண்டு போய் வைக்கிற இடம், அந்த வைக்கிற இடம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் திருப்ப முடியுமா திருப்பவே முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ நகையை திருப்புறதுக்கு ஒரு 4-5 முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக நகையை திருப்பலாம். ஸோ முதல்ல நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும், நகையை இந்த இயர்க்குள்ளே திருப்பணும் அப்படிங்கிற ஃபிக்ஸிங் உங்கள் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நகைகளை திருப்ப முடியும். ஸோ வச்சுட்டோம், வட்டி கட்டுவோம், அசலை வட்டி வந்தோடனே அசலை அப்படியே சேர்த்து ஏற்றி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வேஸ்ட். உங்களுக்கு நான் இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக நகையை திருப்புவேன் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நகையை நம்ம அடகு வச்சு தான் ஆகணும். ஸோ அதை எங்கே அடகு வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அடகு கடையில் நான் வைக்கவே மாட்டேங்க. ஒரு டைம் வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே அடகு கடையை சூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடகு கடையில் எமர்ஜென்சிக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஸோ ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, இங்கே தான் நகை சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்ம அடகு கடைக்குள்ளே நம்ம போகிறது. ஏன் நான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம விஷயத்தை சொல்லும் போது ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடகு வைக்கும்போது வட்டி பார்த்திங்க அப்படின்னா 2% இருந்துச்சு, இப்போ 3% மாறிடுச்சு. ஸோ சில அழகு கடையில் பார்த்திங்கன்னா இன்னுமே கூடவே பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்சன்ட்னு சொல்கிற அந்த வட்டி ஒரு மாதத்துக்கான வட்டி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா 3% வட்டி அப்படிங்கும்போது 3,000 ரூபாய் நீங்கள் ஒரு மாதத்துக்கே கட்டணும். ஸோ 12 × 3 ஒரு வருஷத்துக்குள்ளே 36,000 ரூபா ப்ளஸ் உங்களுடைய மெயின் அமௌண்ட் 1,00,000 ரூபாய், 1,36,000 ரூபாய் கட்டணும். இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும், இங்கே வச்சா இவ்வளோது கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ அசல் கூட கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி வட்டி அதிகமாக இருக்குங்கிறத செக் பண்ணாமல் தயவு செஞ்சு அடகு கடையில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பான் புரோக்கர் ஷாப்பை தவிருங்க. ஸோ எங்கே அடகு வைக்கணும் அப்படின்னா பேங்க், அந்த பேங்க்லேயும் எங்கே அடகு வைக்கணும் எங்கே அடகு வைக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. ஸோ நான்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கூட கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12.5 இந்த 2026க்கான வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. ஸோ நான் வைக்கும்போது 11.75 சம்திங் இருந்துச்சு, இப்போ இன்னும் ஒரு 0.5% ஏற்றிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, 3/4%, 1/2% கூட இல்லை, 11.75 இருந்துச்சு, இப்போ 12.5 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா, இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தள்ளுபடி நிறைய பேருக்கு வரனால வட்டி ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தோணுது. அது நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் நமக்கு தள்ளுபடி வராது அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் ஒரு ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி தான் நமக்கு தள்ளுபடி வரும். எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கொண்டு போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் வச்சு வட்டி கட்ட போகிறோமா என்னன்னு தெரியல. நானுமே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரும் வச்சுருந்தீங்கன்னா அதையும் மாற்றி வைங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மாற்றி வைங்க. இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். ஸோ இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே தள்ளுபடி வரும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டு வச்சுருக்கேன். ஸோ அது என்ன ஆகுது அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எங்கே பேங்க்கில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு HDFC இந்த மாதிரி ICICI இந்த மாதிரியான பேங்க்கில் வச்சிங்கன்னா அங்கேயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகம். ஸோ நீங்கள் வைக்கிறதுமே கொஞ்சம் கவர்மெண்ட் பேங்காக, யூனியன் பேங்க்கு, இந்த SBI இந்த மாதிரி கனரா பேங்க் இந்த மாதிரி IOB இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னுமே நீங்கள் வச்சதுக்கப்புறம் 1 இயரில் கம்மியாகிறதுக்கும் ஒரு சில நேரங்களில் சான்சஸும் இருக்குது.
ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் வைங்க. ஸோ கவர்மெண்ட் பேங்க்லேயுமே கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் கொடுக்குற பேங்க்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க்லலாம் இப்போ 10,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் பார்த்து ரொம்ப ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுக்குற இடங்களாகவும் போயிடாமல் ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி எமர்ஜென்சிக்கு நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு அதை திருப்பவே முடியாமல் போனால் அதோட காஸ்ட் எங்கேயோ இருக்கும், கோல்டோட காஸ்ட் எங்கேயோ இருக்க போகுது. ஸோ அப்போ திருப்ப முடியாமல் போனால் அது யாருக்கு லாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக யோசிச்சுக்கணும். ஸோ யோசிச்சுக்கிட்டு எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஸோ இப்போ அடகு கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் சீட்டிங்கும் நடக்குது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன ரிட்டன் ஒர்க்காவோ அப்படின்னா ரிட்டன் ரிசிப்ட் இது மாதிரிலாம் எதுவும் தரமாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி தருவாங்க, அதுக்கு பின்னாடி வட்டியும் வர வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சீட்டிங் நடக்கிறதுக்கு நிறைய நம்பிக்கை இல்லாத கடைகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம வந்து ரைஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே நம்ம ரைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகைக்கடையில் கூட சீட்டு போட்டவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நகைக்கடை பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நகை அடகு கடையை தவிருங்க. ஸோ பேங்க்கில் வைங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எனக்கு அங்கே தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதிலே வச்சுட்டா அங்கேருந்து வந்து வட்டி எடுத்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வட்டி அதிகமாக இருக்க ப்ரைவேட் பேங்கை சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாவது கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள். அதாவது வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பேங்குகளை சூஸ் பண்ணி கவர்மெண்ட் ரிலேட்டடான பேங்க்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ நகைக்கு நகையும் சேஃபாக இருக்கும். ஸோ வட்டியும் வந்து ஈஸியாக நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் கட்டிட்டு அசல் கட்டிட்டு திருப்புறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபினான்ஸ் கார்ப்லலாம் வைக்கிறீங்க. ஸோ முத்தூட் இந்த மாதிரியான ஃபினான்ஸில் வைக்கிறீங்க. ஸோ ஃபினான்ஸ்லையும் நகையை வந்து அடகு வைக்காதீங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க்லேயும் வைக்காதீங்க, ஃபினான்ஸ்லையும் வைக்காதீங்க, அடகு கடையிலையும் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் பேங்க்கில் வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நகையை வந்து அடகு வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் தேவை. அது வந்து நகையோட செப்பரேஷன் சொல்லுவேன். ஸோ செப்பரேட் பண்ணி நகையை தனித்தனியாக பிரித்து வைக்கலைன்னா திருப்புறதுக்கான வழி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மிஸ்டேக் தான் நானும் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 5 சவரன் எடுக்கிறேன்னா அப்படியே போய் வச்சுட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படியே நகையை வச்சுட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு வரது தான் பார்ப்பேனே தவிர அந்த 5 சவரனை வந்து இப்போ நம்ம மொத்தமாக போய் ஒரே 5 சவரன் ஒரே செயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போய் வச்சுட்டு அதுதான் நமக்கு வேறு எந்த வேயும் நமக்கு கிடையாது. ஆனால் 5 சவரன் நீங்கள் தனித்தனியாக 2, 1, 3 இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் குறைச்சி இப்படி கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஸோ பிரித்து நகையை வைங்க. 2 சவரன் ஒரு செட்டு, 3 சவரன் ஒரு செட்டு, அந்த மாதிரி மறுநாள் கூட நீங்கள் அந்த நகையை வைங்க. கண்டிப்பாக போயிட்டு மொத்தமாக ஒரே டைமில் வைக்காதீங்க. ஒரே டைமில் காலையில் ஒரு டைம் வச்சுட்டு மார்னிங் ஒரு டைம் வச்சுட்டு ஈவினிங் ஒரு டைம் வைங்க. இல்லை அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா மார்னிங் வந்து மறுநாள் வைங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம எல்லாட்டையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக கொண்டு போயிட்டு வாங்கி இன்றைக்கி செட்டில் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த நகைக்கான காஸ்ட்டு நாளைக்கு எங்கேயோ போய் நிற்கும். நம்மளால் இந்த நகையை திருப்ப முடியாது. இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம 5 சவரனுக்கு நம்ம வாங்கின அமௌண்ட்டை பல்காக நம்மளால் ரெடி பண்ண போக முடியாத அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டோன் வச்ச நகைகளை அடகு வைக்கவே வைக்காதீங்க. ஸோ ஸ்டோனுக்குன்னு அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டே கழிச்சிருவாங்க. ஸோ அது எதுக்கு வேஸ்ட் தான் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஸ்டோன் வச்ச நகைகளை நீங்கள் வைக்காமல் இருக்கிறதே நல்லது. ஸோ திருப்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஸ்டோன் வச்ச நகைகளுக்கு நம்ம நிறைய வேஸ்டேஜ் கொடுத்தும் வாங்கியிருப்போம். ஸோ ஸ்டோனுக்கு தனியாக போட்டு தான் வாங்கியிருப்போம், காசு கொடுத்து தான் வாங்கியிருப்போம். அப்படி இருக்கும்போது அதை திருப்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஸ்டோன் வச்ச நகைகளை அவாய்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் வீட்டு சேஃப் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டாகவே இருக்கிற மாதிரியான நகைகளை மட்டுமே அடகு வைங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை நகையை வந்து திருப்புறதுக்கான வழி இருக்கான்னு 2-3 வழியை யோசித்து வச்சுக்கிட்டு நகையை அடகு வைங்க. ஸோ இல்லை என்னால் திருப்பவே முடியாது, ஒரு டைம் நான் வச்சு என்னால் திருப்பவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நகையை வந்து நீங்கள் விற்றுருங்க. ஸோ இப்போ அதிகமாக இருக்க ரேட்டில் விற்றுட்டு ஸோ எக்ஸஸாக கிடைக்கிற பணமாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அப்படி தான் சொல்லுவேன், நகையை வந்து அடகு வச்சு அதை திருப்பவே முடியலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நகையை விற்றுட்டு அதுக்கு எக்ஸஸாக இந்த டைமில் நகை விலை கூடியிருக்க இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமாவது கிடைக்கும். ஸோ அந்த பணத்தையாவது நீங்கள் வச்சு ஏதாவது உங்கள் பர்பஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நகை வந்து நீங்கள் கொண்டு போய் அங்கே வச்சு திருப்பவே முடியாமல் போய்
நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டையும் உங்களால் ரெடி பண்ண முடியாமல் போய் உங்களுடைய நகை வந்து இன்னும் அதிக அளவில் வந்து வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா திருப்ப முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஏலம் போயிடும் நகை. ஸோ அப்படி போகிறதுக்கு நம்மளே விற்றுட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு அந்த பணத்துக்கான பர்பஸாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டாக நான் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. நான் அதில் பாதி டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த டிப்ஸில் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உங்களை ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நானுமே நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். என்னாலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நம்ம வச்சுட்டு அதை 1 இயரில் திருப்பணும் அப்படிங்கிற எந்த நகையுமே என்னால் திருப்ப முடியாது. எப்படியும் 2 வருஷம் 3 வருஷமே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து திருப்புறதுக்கான ஒரு கோலே வந்து ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனாலேயே கூட இருக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 1 இயருக்கு அசல் வந்து வந்துடும். அசலும் வட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துடும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னா 9,000 வந்து வந்துருச்சு அப்படின்னா அதையும் திருப்பி அசலில் ஏற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தனாலேயே என்னால் வந்து திருப்ப முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன், நகையை வந்து செப்பரேட் பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் 5 சவரனை அப்படியே வச்சுட்டனால என்னால் அந்த நகைகளை திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை வந்து நமக்கு வந்து அதுக்கான ஃபண்டை வந்து முதல்ல என்னால் ரெடி பண்ணவே முடியலை. ஏன்னா வாங்கும்போது அது ஒன்றும் தெரியலை. ஆனால் திருப்பி கொண்டு போய் அதை கட்டி திருப்பி ரெனிவல் பண்ணி வைக்கணும். இந்த RBI ரூல்ஸ்லாம் மாறுது அப்படிங்கும்போது என்னால் எதுவுமே பண்ணவே முடியலை அந்த டைமில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நகையை தயவு செஞ்சு மொத்தமாக கொண்டு போய் 5 சவரன் அது மாதிரி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நகைகளை 2 சவரனாவோ 3 சவரனாவோ இல்லை 1 சவரனாவோ எப்படியோ நீங்கள் வந்து மறுநாள் போயோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பிரித்து வைங்க. நீங்கள் போகிறதுக்காக அல்பப்பட்டுட்டு ஒரு டைம் போயிட்டோம், சரி இப்படியே வச்சு விட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டு வர்றது உங்களால் திருப்ப முடியாமல் போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளமும் உண்டாக்கும். ஸோ இப்போ நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் போன வீடியோவிலே நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கூட்டுறவு பேங்கில் வைக்கிறதுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே தள்ளுபடி வரல அப்படின்னா அது ரிஸ்க் தான். ஏன்னா வட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போவும் வட்டி வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. 12.5% கிட்ட அது போயிடுச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோலேயே ஷேர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா பேங்க்கில் வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா அடகு கடையில் வைக்கக்கூடாது. அதாவது அடகு கடையில் அதிகமான வட்டி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து வைக்காதீங்க. ஸோ மந்த்துக்கே உங்களுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 36,000 வந்து 12 மாதம் அது 3%ங்கும் போது வந்துடும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிங்க அப்படின்னா 1,36,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் ரெடி பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் வைங்க. இல்லை கைமாத்து வாங்கி அந்த நகைகள் அடகு கடையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதை திருப்பி வைங்க. இல்லவே இல்லை அப்படின்னாலும் உங்ககிட்ட எந்தாவது நகைகள் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் அடகு கடையிலே கொண்டு போய் வச்சு அந்த அமௌண்ட்டை வாங்கி ஏற்கனவே வச்சுருந்த நகைகளில் பாதியை பிரித்து திருப்பி கொண்டு போய் பேங்க்கில் வச்சு அதுலேருந்து வர அமௌண்ட்டை வாங்கி திருப்பி இந்த அடகு கடையில் இருக்க நகைகளை திருப்பி கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வைக்கிறதுக்கு பாருங்கள். இது ஒரு வழி இருக்குது. இந்த வழி நான் போன வீடியோவில் சொல்லலை. ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போயிட்டு பேங்க்கில் வைக்கிறீங்க நகையை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நகையை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அங்கே அப்ரைசர் வந்து வைக்கும்போது நீங்கள் வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ரைசர்கிட்ட சொல்லிக்கலாம். 2வது அந்த நகையை எடை போடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நகையை வந்து உங்கள் ரெசிப்டில் என்ன நோட் பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே எவ்வளோ எடை போடும்போது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணி கையெழுத்து போடணும். சில பேர் வந்து அதை பார்க்குறதே இல்லை. இப்போ வந்து அந்த ரெசிப்டில் வந்து கம்மியாக எழுதிட்டாங்க அப்படின்னா அங்கே இடம் ஒன்று இருக்கும், இங்கே வந்து ரெசிப்ட் உங்களுக்கு கொடுக்குற ரெசிப்டில் வந்து கம்மியாக எழுதி வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து ஏதாவது நாளை பின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எதுவும் கேட்க முடியாது. ஸோ ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு எனிதிங் எல்ஸ் எதுனாலுமே நீங்கள் கேட்க முடியாது. அதனால் இதில் உள்ள வெயிட்டும் அதில் உள்ள வெயிட்டும் சரியாக இருக்கா, சரியாக நோட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா RBI ரூல்ஸ் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணி கட்டி திருப்பி தான் நீங்கள் அடுத்து வந்து 2வது நாள் தான் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நகையை வந்து செப்பரேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக சின்ன அமௌண்ட்டு இருக்கும்போது ஈஸியாக போய் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்து நகையை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு நகையை வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டை வந்து ஆப்பில் கட்ட பாருங்கள். கோல்டு லோனை வந்து ஆப்பில் கட்டுங்க. ஸோ நிறைய பேங்க்கில் வந்து இது இருக்குது, இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேங்க்குக்கான அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் கோல்டு லோன் ரீபேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி
கோல்டு லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஜிகோல்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுலலாம் எப்படி பே பண்ணணும், காசு எவ்வளோ கம்மியாக நம்ம ₹100 கட்டுறோம், இந்த மாதிரி லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் பேங்க்கில் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப் இருக்க பேங்க்கு, அந்த மாதிரி லோன் ரீபேமெண்ட் பண்ணுற பேங்காக பார்த்து முடிஞ்ச வரைக்கும் முதல்ல அதில் அடகு வைக்க பாருங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ₹1000 இருக்குது அப்படின்னா நம்ம போய் கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறது வேற, நம்ம வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே போட்டு பேமெண்ட்டை வந்து நம்ம அசல் வட்டியும் குறைச்சி விட்றது வேற. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆப்பில் கட்ட பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 சவரன் இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை வந்து மொத்தமாக அடகு வச்சுட்டிங்க அப்படின்னா, ஒரு அப்ரைசர் சொல்கிற ட்ரிக்கு இப்போ என்ன அப்படின்னா, அந்த 7 சவரன் மொத்தமாக நீங்கள் வந்து அடகு வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட்டில் அதோட இப்போ கொடுக்குற ஒரு பெர் கிராமுக்கு லோன் வந்து கூட வந்துருச்சு. ஒரு கிராமுக்கு லோன் வந்து ₹5000 அப்போ கொடுத்துட்ருக்காங்கன்னா, இப்போ ₹10 கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு 7 சவரனுக்கு எங்கேயோ போகும் அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ போய் நீங்கள் பேங்க்கில் விசாரிப்பீங்க. இதுக்கு மேலே அமௌண்ட்டு போட்டு வாங்கிட்டு மறு ரெனிவல் பண்ணி வச்சுட்டு வந்துருவோமா, திருப்பி மறு அடகு வச்சுட்டு வந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. தயவு செஞ்சு அதை செய்யாமல் ஏற்கனவே இருக்கிற இனிஷியல் அமௌண்ட் இருக்கட்டும், அதுக்கு மேலே உள்ள நகைகளை வந்து நீங்கள் மீட்டுக்கிட்டு வாங்க. ஸோ இப்போ இது வந்து அசல் வட்டி கட்டாமல் நகைகளை மீட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு அப்ரைசர் வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து அசல் கட்டாமலே நம்ம நகைகளை மீட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நகைகள் வந்து நகைகளுக்கான வேல்யூ வந்து கூட கூட நம்ம வந்து இந்த மாதிரி நகைகளை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 7 சவரன் வந்து உங்களுக்கு ஒரே டாலர் செயின், ஒரே வந்து வேறு ஏதாவது 7 சவரன் உள்ள ஒரே பொருளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா அதுலேருந்து டாலரை ரிமூவ் பண்ணி அப்படிலாம் தருவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தோடு, வளையல் இது மாதிரி தனித்தனியாக 7 சவரன், ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து நகைகளை பிரிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. எப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. 7 சவரன் இந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா, ஒன்று தாலி கொடி வைப்போம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாலர் செயின் இந்த மாதிரிகளை தான் வைப்போம். ஸோ கல் இருக்க டாலர் இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். ஸோ அதை பார்த்து கவனமாக வைங்க. அப்போ தான் அசலும் குறைக்க முடியும், வட்டியும் குறைக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் எதையுமே பண்ண முடியும். ஸோ நகை ஏலம் போகாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஸோ நகை ஏலம் போகிற மாதிரி கண்டிஷன் வந்துடும். என்னால் 1 இயரும் திருப்ப முடியல, 2 இயரும் திருப்ப முடியல அப்படின்னா நகைக்கு ஏதாவது அமௌண்ட்டை ரெடி பண்ணி, ஸோ ஃபைனல் வரைக்கும் என்னால் திருப்பவே முடியாமல் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நகையை வந்து திருப்பி விற்றுட்டு அந்த காசை வந்து செட்டில் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பர்பஸ்க்கு ஏதாவது பணமாவது கிடைக்கும். ஸோ நகை ஏலம் போகட்டும் ஸோ அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.